இளம்பிள்ளை வாதத்தால் 2 கால்களும் செயலிழந்துவிட்ட நிலையிலும் விளையாட்டில் வியக்க வைத்து வருகிறார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். பொருளாதார உதவி கிடைத்தால் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் அளவுக்கு வெற்றிகளை குவிக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியை அடுத்துள்ள கஞ்சநாயக்கன்பட்டி சிற்றூரைச் சேர்ந்த நேசமணி அவரது பெற்றோருக்கு பிறந்த 7 பிள்ளைகளில் 6வது ஆள். மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்ற போதிலும் கூலி வேலை செய்து குழந்தைகளை நன்கு படிக்க வைத்தனர். அதில் நேசமணி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்ததால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வாய்ப்பு கிட்டியது. அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைந்த போதிலும் மாற்றுத்திறனாளி என்பதால் அவருக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. கால்கள் செயல்படவில்லை என்ற போதிலும் மனம் துடிப்புடன் செயல்பட்டதால் நேசமணி சொந்த ஊரில் கடை வைத்து தொழில் செய்தார். விளையாட்டில் அதிகம் ஆர்வம் கொண்டவர் என்பதால் வில்வித்தை, பளு தூக்குதல் போன்றவற்றில் தீவிர பயிற்சி பெற்று பல வெற்றிகளை குவித்தார். சின்ன வயசுலேருந்து எனக்கு விளையாட்டுனா ரொம்ப ஆர்வம். என்னால் முடியாதுன்னு யாருன்னா சொன்னாங்களா அது என்னால் தாங்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே என்னால் நீச்சல் அடிக்க முடியாது. நான் நீச்சல் அடிப்பேன். நான் எந்த கிணத்துலையும் ஏரியிலையுமே நீச்சல் அடிப்பேன். அப்புறமேட்டு கிரிக்கெட் எனக்கு சின்ன வயசுலேருந்து பயங்கர ஆர்வம். கிரிக்கெட் ஆடுவேன். இப்போ ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. வெயிட் லிஃப்டிங்கில் அடுத்து வருது 2024 கண்டிப்பாக ஒலிம்பிக் மெடல் அடிப்பேன். விளையாட்டுகள் மீது நேசமணி கொண்டிருக்கும் ஆர்வத்தை அறிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி அளிக்கும் கோபி என்பவர் நேசமணிக்கு தீவிர பயிற்சி அளிக்கிறார். இவர் தனது சொந்த செலவில் நேசமணியை சேலத்திற்கு அழைத்துச் சென்று குண்டு எறிதல், பளு தூக்குதல் பயிற்சி தருகிறார். மெடல்கள் கப்லாம் நிறைய வாங்கியிருக்கிறான். அதனால் அவனுக்கு பெரிய ஊக்கத்தொகை கிடையாது. அவன் முயற்சி பண்ணால் ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்குற அளவுக்கு அவனுக்கு இருக்குது. இப்போ நேசமணி சென்னையில் மொதல் ப்ரைஸு வெயிட் லிஃப்டில் 100 கிலோ வெயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி சேலம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தா. அப்படி இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த போட்டியில் அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சேலம் மாவட்டத்துக்கு 100 கிலோ வெயிட் லிஃப்டில் மொதல் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. அப்படி தன் திறமை மீது அசாத்திய நம்பிக்கை வைத்திருக்கும் நேசமணி சளைக்காமல் கட்டாந்தரையிலேயே பயிற்சி மேற்கொள்கிறார். ஆனால் பொருளாதாரம் தான் பெரிய சவாலாக உள்ளது. 2-3 இடத்துல செவிச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் பெருமையாக இருக்கிறோம். அவனுக்கு எதை கவர்மெண்ட் பார்த்து ஒரு உதவி பண்ணலாம். வில்வித்தை, வட்டு எறிதல் போன்றவற்றிலும் பரிசுகளை வென்றுள்ள நேசமணிக்கு முறையான பயிற்சி கிடைத்தால் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வெல்வார் என்று அவரது ஊர் மக்கள் கூறுகின்றனர். அவர்களது குரல் உரியவர்களின் செவிகளை எட்டும் என்று நம்புவோம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தங்கராஜு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டியில் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி தொடங்கியுள்ளது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். போட்டியாளர்களாக மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட 180 பேர் பங்கேற்கின்றனர். சிங்கிள் டிராப், டபுள் டிராப், ஸ்கீட் ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் ஆண்கள், பெண்கள் மற்றும் ஜூனியர்களுக்கான போட்டிகள் தனித்தனியே நடத்தப்படுகிறது. வரும் 4ஆம் தேதி நடக்கும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிவந்தி ஆதித்தனார் கோப்பை வழங்கப்பட உள்ளது.